வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் 16/5/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 15ஆந்தேதி கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்துருவாங்க. 15ஆந்தேதி ரிசல்ட்டு 8/22. ஸோ நம்ம கொடுத்ததில் எல்லா நம்பருமே எடுத்தாச்சு, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. கோடு மாறிடுச்சு. 2 8 எடுத்திருக்கோம். நம்ம 14ஆந்தேதி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 22 எடுத்தோம். 14ஆந்தேதி 22 எடுத்தோம் சப்போர்ட் நம்பரில். ஸோ நம்ம இங்கே நம்ம ஏசி வின்னிங் கொடுத்தோம். அதாவது 14ஆந்தேதி வின்னிங் கொடுத்தாலும் நம்ம பிசி 22 சப்போர்ட் நம்பர் எடுத்தோம். 14ஆந்தேதி எடுத்தது 15ஆந்தேதியில் வந்துருச்சு. 32 கொடுத்துருக்கோம். 32/02 கொடுத்தோம். ஆனால் வந்த ரிசல்ட்டு 22 அப்படின்னு இறங்கிடுச்சு. அப்படி பார்க்கல நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கோம்ப்பா. இந்த கணிப்படி 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 8 6 அப்படின்னு எடுத்ததில் நமக்கு 8ங்கிறது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8/22 ரிசல்ட்டு எல்லாத்துலேயும் மிஸ் ஆகிடுச்சோம்ப்பா. 92 கொடுத்தோம். 82 கொடுத்துருந்தா ஏபி பாஸ் ஆகிருக்கும். இங்கே 81 கொடுத்துருக்கோம். 85 கொடுத்துருக்கோம். 82 கொடுத்தா வின்னிங் மிஸ்ஸு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்ப் கேட்டிருந்தோம். அதாவது இந்த நம்பரை 89 40 88 35 94 அப்படின்ட்டு நேற்று ஒரு 2 நண்பர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ணிய நண்பர்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நண்பா. நன்றி. 89 40 88 35 94. ஸோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஸோ வாங்க பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். கேஎல் 16/5/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஏ போர்டில் 5 0 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 3 0 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 7 8 4 அப்படின்னு எடுத்துருக்கோம். நம்பர்ஸில் 537 508 534 அப்படின்னு 3 நம்பர் எடுத்துருக்கோம். அதாவது 7 வந்தால் 37, 8 வந்தால் 08, 4 வந்தால் 34 அப்படின்னு எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. சப்போர்ட் நம்பரில் 08 11 33 34 37 51 அப்படின்னு எடுத்துருக்கோம். பாக்ஸ் எடுத்துருக்கோம். 8 0 8 அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம். அவங்க கணிப்பில் மேட்ச் ஆனால் பாருங்கப்பா. ஏன்னா நேற்று 2 அப்படின்னு எடுத்தோம். 2 டபுள்ஸாக வந்துச்சு. அதாவது சி போர்டில் இன்றைக்கி 8 அப்படின்ட்டு கிடைக்கல. ஒரு வேளை டபுள்ஸாக 88 வருதான்னு பாருங்கப்பா. இது பாக்ஸாக ட்ரை பண்ணால் 3 நம்பர் தான் வரும். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா. நம்ம ஒரு 4 நம்பர்ஸ், இந்த 4 நம்பர்ஸ் கணிப்பில் 4 நம்பர்ஸில் 0 14 8 14 8 0 5 580 அப்படின்னு எடுத்துருக்கோம். இதில் தான் ஏபி 01 81 80 58 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏசி 04 84 85 50 நம்ம ஏசி. ஆல் போர்டு என்ன கொடுக்கலாமா? ஆல் போர்டு இன்றைக்கி 3ங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 0வும் அதே தான். நம்ம 0 இல்லை 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ மீண்டும் வர்றதுக்கு 3க்கு போவர் 8 அதே நம்பரு இறங்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த கணிப்படி சொல்லியிருக்கோம். 8 வந்துச்சு. அதே மாதிரி 5 வந்துச்சு. 6 3 வந்துச்சு. அன்னைக்கு ரிசல்ட் நம்ப ஓகேங்களா. அதே மாதிரி 8 வரும்ட்டு எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கப்பா. ஓகேப்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேப்பா. ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, see you.